ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 10ஆம் வகுப்பு எடுத்துக்காட்டு 2.20 பார்க்கலாம். பின்வரும் தொடர் வரிசைகளின் பொது உறுப்பு காண்க. பொது உறுப்பு அப்படின்னா என்னாவது உறுப்பு, சரிங்களா? ஃபர்ஸ்ட் சப்டிஷன் சால்வ் பண்ணலாம். முதல் கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். 3, 6, 9, எக்ஸெட்ரா. இப்போ இந்த மூணுமே 3ஆம் வாய்ப்பாடில் வரும், சரிங்களா? அப்போ 3 எப்படி எழுதலாம்? 3 1 3. 6 எப்படி எழுதலாம்? 3 2 6. 9 எப்படி எழுதலாம்? 3 3 9. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இனி நம்ம பொது உறுப்பு எழுதிக்கலாம். பொது உறுப்பு an = இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 3 வந்து இந்த 3லையுமே இருக்கு, சேமா இருக்கக்கூடியதை அப்படியே எடுத்து எழுதணும். இந்த 3 வந்து எல்லாத்துலையும் இருக்கனால அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இனி பாருங்க, இங்க 1 இருக்கு, இங்க 1 இருக்கக்கூடிய இடத்துல இங்க 2 இருக்கு, அப்புறம் இங்க 3 இருக்கு. இந்த மாதிரி 1ல இருந்தே அதிகரிச்சு போயிட்டே இருந்தா அதுக்கு பதில் நம்ம என்னன்னு எழுதிக்கணும், சரிங்களா? என்னன்னா என்னன்னா இயல் எண் 1ல இருந்தே தொடங்குச்சுன்னா அது என்னது? இயல் எண். அப்போ கேபிட்டல் எண் இந்த மாதிரி. இப்போ இங்கே 1 2 3 இந்த மாதிரி அதிகரிச்சுட்டு போயிட்டே இருக்குது, அதுக்கு பதில் என்னன்னு எழுதிக்கிறேன், சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க, சேமாக இருக்கக்கூடியதை அப்படியே எடுத்து எழுதிடணும். 1 2 3 இந்த மாதிரி போயிட்டே இருந்ததுன்னா அதுக்கு பதில் எண். இப்போ இங்கே நடுவில் பெருக்கல் இருக்கு, பெருக்கல்னா நீங்கள் நடுவில் பெருக்கல் குறியீடு போடணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, நீ எழுதிடலாமா? இங்கே இருக்கக்கூடிய எண்ணுனா என்னது? கேபிட்டல் எண், அதாவது இயல் எண். செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். 1 ÷ 2, 2 ÷ 3, 3 ÷ 4 எக்ஸெட்ரா. இப்போ மேலே வந்து 1 2 3 அப்படி தான் போகுது, அதனால அதை மாற்றாதுங்க, அப்படியே இருக்கட்டு 1, சரிங்களா? கீழே இருக்கக்கூடியதை மட்டும் மாற்றுங்க. பாருங்க, 2 இருக்கு, அப்போ மேலே இருக்கக்கூடிய 1க்கு கூட 1 கூட்டினா எனக்கு 2 கிடைக்கும். 1 கூட்டல் 1. இனி மேலே 2 அது அப்படியே இருக்கட்டு. 3 எப்படி கிடைக்கும்? மேலே இருக்கக்கூடிய 2க்கு கூட 1 கூட்டினா எனக்கு 3 கிடைக்கும். அப்புறம் மேலே 3 இருக்கு, 4 எப்படி கிடைக்கும்? மேலே இருக்கக்கூடிய 3க்கு கூட 1 கூட்டினா 4. இப்படி போகும். இப்போ நம்ம பொது உறுப்பு எழுதிக்கலாமா? பொது உறுப்பு போன சம் எப்படி சால்வ் பண்ணமோ அதே மாதிரி an = மேலே 1 2 3 இப்படி போகுது, அப்போ அதுக்கு பதில் என்னன்னு எழுதிக்கணும். டிவைடட் பை கீழே வந்து ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது 1 இருக்கு, அடுத்த இங்கே 1 இருக்கக்கூடிய இடத்துல இங்கே 2, அப்புறம் 3. அப்போ 1 2 3 இப்படி போச்சுன்னு என்ன எழுதணும்? என்னன்னு எழுதிக்கணும். அப்புறம் கூட்டல் 1 கூட்டல் 1 கூட்டல் 1. இது 3லே சேமா இருக்கு, சேமா இருக்கக்கூடியதை அப்படியே எடுத்து எழுதிடணும். இப்போ இதில் இருக்கக்கூடிய எண் அப்படின்னா என்னது? இயல் எண், அதாவது கேபிட்டல் எண். இதுதான் இதோட ஆன்சர். தேர்ட் சப்டிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதிக்கிறேன். 5 - 25 125 எக்ஸெட்ரா. இப்போ 5 ஸ்கொயரோட மதிப்பு 25, இனி 5 கியூபோட மதிப்பு 125. ஈஸியாக முடிச்சிடலாம். ஆனால் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ளஸ், அடுத்த மைனஸ், அடுத்த ப்ளஸ்ஸு. இப்போ இதை எப்படி எழுதிக்க போகிறேன்னா -1 அப்படி எழுதிக்கிட்டு இதோட அடுக்கில் 1 கூட்டல் 1. இப்போ 1 1 கூட்டுங்க 2. அடுக்கில் ரெட்டை எண்ணுனா இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், ஒற்றை எண்ணுனா மைனஸ் மைனஸாக தான் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இனிமேல் இந்த 5 எப்படி எழுதலாம்? 5 நடுக்கு 1. இப்போ என்னது? 1 1 கூட்டினா 2, ரெட்டை எண்ணுனா மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ ப்ளஸ் 1ஐயும் 5 நடுக்கு 1னா 5 தான், ப்ளஸ் 1ஐயும் 5ஐயும் பெருக்குனா +5. பார்த்தீங்களா? இனி அடுத்து எப்படி எழுதலாம்? -1 அதோட அடுக்கில் இங்கே 1 இருக்கக்கூடிய ப்ளஸில் 2, அடுத்த கூட்டல் 1. 2 1 கூட்டினா 3, அது வந்து ஒற்றை எண், அப்போ மைனஸ் மைனஸாக தான் இருக்கும். இனி 5 25 எப்படி எழுதலாம்? 5 நடுக்கு 2, 5 ஸ்கொயரோட மதிப்பு 25. அப்போ -1ஐயும் 25ஐயும் பெருக்குனா -25. இனி அதே மாதிரி -1 2 இருக்கக்கூடிய ப்ளஸில் இங்கே 3, அடுத்த கூட்டல் 1. 3 1 கூட்டினா 4, 4 ரெட்டை எண், அப்போ மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் இனிமே 125 எப்படி எழுதலாம்? 5 கியூப். அப்போ ப்ளஸ் 1ஐயும் 5 கியூப்னா 125, 2ஐயும் பெருக்குனா ப்ளஸ் 125 தான் கிடைக்கும். இப்போ நம்ம பொது உறுப்பு எழுதிக்கலாமா? பொது உறுப்பு an = பாருங்கள், -1 எல்லாத்துலேயும் சேமாக இருக்குது, சேமாக இருக்கக்கூடியதை அப்படியே எழுதிடணும். இனி அடுக்கில் இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இருக்கக்கூடிய ப்ளஸில் இங்கே 2 இருக்குது, அப்போ 1 2 3, அப்போ அதுக்கு பதில் எண்ணு. 1 2 3 இப்படி இருந்துன்னா அதுக்கு பதில் என்னன்னு எழுதிக்கணும். அப்புறம் +1 +1 +1 சேமாக இருக்கக்கூடியதை அப்படியே எடுத்து எழுதிடணும். இனி 5 வந்து எல்லாத்துலேயும் சேமாக இருக்குது, சேமாக இருக்கிறத அப்படியே எழுதிருங்க. இனி அதோட அடுக்கில் 1 2 3, அப்போ 1 2 3 இப்படி வந்துன்னா என்னன்னு எழுதிக்கணும், சரிங்களா? இப்போ இதில் இருக்கக்கூடிய எண்ணுனா இயல் எண், அப்போ கேபிட்டல் எண். இதுதான் இதோட பொது உறுப்பு. இவ்வளோ தான் இந்த சம். இது உங்களுக்கு கிளியராக புரியும் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.